ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உமாவர்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்பில் வெந்தயக்கீரை போட்டு ஒரு கூட்டுங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கட் வெந்தயக்கீரையை நான் கிள்ளி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப முத்துன தண்டாக இருந்தால் யூஸ் பண்ணாதீங்க, சின்ன தண்டெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். குக்கரில் வந்து ஒரு சின்ன டம்ளர் வந்து பாசிப்பருப்புங்க நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்திக்கோங்க. அது கூட 3 பல் பூண்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து வெளியே வராமல் இருக்கும். ஒரு சின்ன தக்காளிங்க, அதையும் போட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. வெயிட் போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சிங்கன்னா பருப்பு வந்து நமக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். ரொம்ப குழஞ்சி நமக்கு இருக்காது. இப்போ ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா பருப்பு வந்து நமக்கு கரெக்டாக வெந்து வந்திருக்குது. இதை வந்து கரண்டிலே வச்சு அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து வந்து நம்ம இனி தாளிப்பு எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கடாயில் தேங்காய் எண்ணெய்ங்க, ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னே கொஞ்சமாக தனியாக போட்டுக்கலாம். சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது வேண்டாம் அப்படின்னா கடுகு போட்டு கூட தாளிச்சிக்கலாம். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா, பச்சை மிளகா ரெண்டுமே நான் வந்து சேர்த்திருக்கேன். காரத்துக்கு வேறு எதுவுமே நம்ம சேர்த்த போகிறது இல்லைங்க. நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க வெந்தயக்கீரை நல்லா குட்டி குட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த வெந்தயக்கீரையை வந்து நம்ம உள்ளே சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. கீரை வந்து நமக்கு 5 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்து வந்துடுங்க. நம்ம மூடியெல்லாம் வைக்க வேண்டியதில்லை. இப்போ இந்த கீரைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. தண்ணி வந்து லைட்டாக தெளித்து விட்டுட்டு அப்படியே குக் பண்ணுங்கள். வெந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். கீரை பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு நல்லா தண்ணியும் சுண்டிடுச்சு, சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற அந்த பாசிப்பருப்பு கூட நம்ம வதக்கியிருக்கிற அந்த கீரையை வந்து உள்ளே சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் மட்டும் சேர்த்திக்கலாங்க. ஏன்னா ஆறும்போது இது வந்து இன்னுமே வந்து கெட்டியாகும். உப்பு வந்து ஏற்கனவே வெந்தயக்கீரை வதங்கும்போது கொஞ்சம் சேர்த்திருக்கோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்திட்டு இதை வந்து கொதிக்க விடலாங்க. ஒரு கொதி வந்துருச்சுனாவே இந்த கூட்டு வந்து நமக்கு ரெடி ஆயிரும். வெந்தயக்கீரையோட கசப்பு ஒரு துளி கூட தெரியாதுங்க நம்ம இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே கொதிக்க ஆரம்பிக்குது. இன்னும் 1 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பாசிப்பருப்பு வெந்தயக்கீரை கூட்டு வந்து ரெடி ஆயிரும். சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்திக்கும் இந்த கூட்டு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமாவர்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.